அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையான அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தக்காளி சூப் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுலாம். ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நாம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுலாம். தக்காளி வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு வந்து தூள் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திரும்ப வந்து ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சூப் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் சூடானதுக்கப்புறமா அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், கறி மசாலா பட்டை, கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா சூப் வந்து கலந்து விட்டுலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தக்காளி சூப் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.